என்ன மாறா, பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? பிரச்சனை பண்றது நானா நீங்களா? எப்படி நீங்க வீராவை அரெஸ்ட் பண்ணலாம்? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? வாரண்ட்டே இல்லாம எப்படி நீங்க என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவீங்க? அராஜகம் பண்றீங்களோ? ஏய், மரியாதையா பேசு. நான் ஒன்னும் சும்மா உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணல. அவளுக்கு எதிரா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கிரைம் ஸ்பாட்ல உன் பொண்டாட்டி இருந்திருக்கா. அந்த விஜய கொல்லும் போது அவளோட ஷால் கிழிஞ்சிருக்கு. அத வச்சு எங்க மோப்ப நாயி ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. அப்போ வீரா தான் விஜயை கொண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மேடம், எங்க வீட்டில் மட்டும் இல்லை, பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லேயும் ஷால் இருக்கும். சம்டைம்ஸ் அது கிழிஞ்சும் இருக்கும். அப்போ அவங்க எல்லாரும் கொலகாரங்களாயிருவாங்களோ? மோப்ப நாய் எல்லா வீட்டுக்கும் போலியே, உன் வீட்டுக்கு தான் வந்துச்சு. அதுவும் நேரா உன் பொண்டாட்டி ரூமுக்குள்ள தான் போச்சு. அங்க கிழிஞ்சிருந்த ஷாலும் கிடைச்சிருச்சு. வேற உனக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? என்ன மேடம், உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன். ஒருவேளை நாங்களே விஜயை கொண்டிருந்தா கிழிஞ்ச அந்த ஷாலை வீட்லயே வச்சுட்டு இருப்போமா? உன்கிட்ட கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. வழியை விடு. நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். நீ ஜாமீன் வாங்கி அவளை வெளியே எடுத்துக்கோ. முதல்ல நீங்க கோர்ட்டுக்கு போய் வாரண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி அப்போ கூட உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி பெயில் வாங்கி வச்சிட்டேனே. ஒரு கிழிஞ்ச ஷாலை வச்சு வீரா அங்கே போனான்னு விஜயை கொண்டுட்டான்னு எப்படி நிரூபிப்பீங்க? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? மேடம், எனக்கு தான் உங்கள்கிட்ட கதை பேசிட்டு இருக்க டைம் இல்லை. வீராவை விடுங்க, நான் கூட்டு போகணும். முடியாது. என்ன பண்ணுவ? சட்ட ஒழுங்கை மீறிட்டீங்கன்னு உங்க மேல கேஸ் போடுவேன். எங்க குடும்பத்தோட பேரை கெடுக்கிறீங்கன்னு சொல்லி உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சிருவேன். இனிமே இந்த காக்கி யூனிஃபார்மை திரும்ப போடவே முடியாத அளவுக்கு ஆக்கிடுவேன். எல்லாத்தையும் பொறுமையா லீகலா பண்ணலாம். ஆனா அது மேல நம்பிக்கையும் இல்லை, பொறுமையும் இல்லை. நீங்க வாரண்டே இல்லாம அராஜகமா என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணா நானும் உங்க ரூட்டு தான் எடுப்பேன். இன்னும் சொல்ல போனா உங்களை விட பெட்டராகவே எடுப்பேன். என்ன மீறி இங்கேருந்து நீங்கள் போகவே முடியாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.